ஹாய் காய்ஸ், போன சாப்டரில் நான் சொன்ன ஹீரோ வந்திருப்பார். ஹீரோ வந்து அங்கே வந்து ஃபைட் பண்ணிகிட்ருப்பாரு. ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டர் கூடலாம் ஃபைட் பண்ணி அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக வந்திருப்பார். அப்புறம் என்ன ஆகிருக்குன்னா, அவங்க வந்து மான்ஸ்டர்லாம் வந்திருக்கும். அவரோட பிளெஸ்ஸிங் அந்த பவர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பார். அப்போ தான் வந்து பார்த்துருப்பாங்க, யார் பையன் பரவாயில்ல, ஜூனியர் வந்து நம்ம வந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்னு அவங்களும் பார்த்துட்ருப்பாங்க. ஸ்லோ ரெக்கவரின்ட்டு நம்ம ஹீரோ என்ன செஞ்சுருப்பார், அவரோட பவரை யூஸ் பண்ணி ரெக்கவரி பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸ்லோ ரெக்கவரின்னு சொல்லிட்டு அவங்க பவர்லாம் ரெக்கவரி பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ வந்து அவங்க சீனியர்லாம் சொல்லிகிட்ருக்காங்க, தேங்க்யூ ஜூனியர் ஸோ யூ அப்படின்னு வந்து அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க. நீங்கள் மட்டும் வரலன்னா நாங்கள் இந்நேரத்துக்கு என்ன ஆயிருப்புன்னு தெரியாது, எங்களோட கதி என்ன ஆயிருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. இன்னொருத்தவங்க பக்கத்தில் தேங்க்யூ ஜூனியர் அப்படின்ட்டு வந்து அவங்களும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. தேங்க்யூ ஜூனியர் வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து லைட்டிங் பவர் இருக்குது. அந்த டீமனுக்கு வந்து டார்க் பவர் இருக்குது. அது வந்து உங்களை வந்து அழிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அட்டாக் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பார். அந்த நேரத்தில் தான் அவங்களும் வந்து குசுன்னு என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்ன செஞ்சுருக்குன்னா, அவங்க சிஸ்டம் என்ன செஞ்சுருக்குன்னா, அவங்க வந்து ஒரு மிஷின் ரோபோட் மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஏறி அவங்க வந்து கிளம்புறதுக்காக அவங்க வந்து ட்ரை பண்ணி எடுத்துருப்பாங்க. சரி வாங்க நம்ம எல்லோரும் கிளம்பலாம், சீக்கிரம் வந்து சேஃபான இடத்துக்கு போகணும், உங்களுக்கு மெடிக்கல் ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு தான் நம்மலாம் போகணும் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து ஏறதுக்கு கிளம்புறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டுருப்பாங்க. சரி வாங்க எல்லோரும் சீக்கிரம் கிளம்பலாம், அவங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டுருப்பாங்க, கிளம்பியிருப்பாங்க. சரி அவங்க சீனியர் என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னா, ஸோ ஹீரோ வந்து கேட்டுட்ருப்பான், எதனால் இது மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு கேட்டுட்ருப்பான். அவன் டைமென்ஷனல் பிரேக் வந்து ஏற்பட்டிருக்கு, டைமென்ஷனல் பிரேக் ஏற்படுத்தினாலும் பல டீமன்ஸ்லாம் வந்திருக்கும், பல டீமன்ஸ்லாம் வந்து இங்கே வந்து டெலிபோர்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. என்னது டைமென்ஷனல் பிரேக்கா அப்படின்ட்டு வந்து ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். வந்து கேட்டுட்ருப்பான். ஆமாம், டைமென்ஷனல் பிரேக் வந்து ஏற்படுறதுனால பல டீமன்ஸ்லாம் வந்திருக்கு. லோ லெவல் டீமன்ஸ்லேருந்து ஹை லெவல் டீமன்ஸ் வரையும் பல டீமன்ஸ் வந்து இந்த டவர் மூலமாக வந்து அப்பியர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டீமன்ஸ்லாம் என்ன இருக்குன்னா, மக்கள் இருக்கிற இடத்த தேடி வந்து நகர்ந்து போயிட்டே இருக்குது. மக்கள் இருக்கிற இடத்துல தேடி நகர்ந்து போயிட்டே இருக்குது. நாங்கள் என்ன செஞ்சோன்னா, அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணோம், ஆர்மிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து பல படைகள் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, போதுமான அளவு எங்கள்கிட்டையும் ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. சரி நாங்களாம் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்தோம். அதனால தான் எங்களுக்கு இதே மாதிரி ஆயிடுச்சு. அந்த டீமனில் என்ன ஆச்சுன்னா, பல வெரைட்டியான டீமன்லாம் இருக்குது. லோ லெவல் டீமன்லேருந்து பிளாட்டினம் லெவல் டீமன் வரையும் அதிகமாக இருக்குது. நாம் இப்போ சந்திச்சது வந்து லோ லெவல் டீமன் தான். சரி நீ எதுக்கும் கொஞ்சம் பார்த்து உஷாராக இரு, ஏன்னா பிளாட்டினம் லெவல் டீமன்னால் ரொம்ப ஆபத்தானது, கொஞ்சம் உஷாராக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன செஞ்சுருக்கோன்னா, காட்டுக்குள்ளே வந்து என்ன செஞ்சுருக்கோம், பல டீமன் வந்து நடந்து வந்துட்டுருக்கோம். ஹியூமன் இருக்கிற தேடி வந்து நடந்து வந்துட்டுருக்கோம். அந்த நேரத்தில் வந்து ஹீரோ என்ன செஞ்சுருப்பான்னா, அதை வந்து சென்ஸ் பண்ணியிருப்பான். இங்கே ஏதோ ஆபத்தாக இருக்குது, இங்கே ஏதோ வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குது, இந்த மாதிரி டீமன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, அதை வந்து சென்ஸ் பண்ணியிருப்பான். சரி சீனியர் நீங்கள் வந்து சீக்கிரத்துலேயும் கிளம்புங்க அப்படின்ட்டு வந்து அவனும் சொல்லியிருப்பான். சீக்கிரத்துலேயும் கிளம்பி நீங்கள் இந்த பாதுகாப்பான இடத்துக்கு நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் என்ன செஞ்சுருப்பான்னா, ஹீரோ வந்து என்ன செஞ்சுருப்பான், அவனோட ஃபாக்ஸ் மேலே ஏறி வேகமாக அந்த இடத்துக்கு வந்து வேகமாக வந்து போயிட்டுருந்துருப்பான். வேகமாக வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருப்பான். சீக்கிரம் கிளம்பு ஃபாக்ஸ், ஏன்னா நம்ம அங்கே பல பேர், எத்தனை பேர் ஆபத்தில் இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்களையாச்சும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். போகிற வேகத்தில் என்ன செஞ்சுருப்பான்னா, அவனோட ஆர்மரை வந்து அவனுக்கு ஆர்மருக்கு வந்து சேஞ்ச் ஆகிருப்பான். அவனோட ஆர்மர் பவருக்கு வந்து அவேக்னிங் ஆகிருப்பான். அவேக்னிங் ஆகிட்டு வேகமாக வந்து போயிட்டுருப்பான். அவங்க இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் காப்பாற்றலான்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்திருப்பான். அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, காட்டுக்குள்ளே வந்து ஒரு 5 பேரை வந்து காட்டுறாங்க. காட்டுக்குள்ளே வந்து ஒரு 6 பேரை வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து கும்பிட்டு பேசிகிட்ருக்காங்க, கும்பலாக வந்து பேசிகிட்ருக்காங்க. இங்கேயே நம்ம இருக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும், ஏன்னா ஹெல்ப் கிடைக்கிற வரையும் நம்ம வந்து இருக்கலாம், இங்கே வந்து உட்காந்துருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன செஞ்சுருக்கோம்னா, டீமன்ஸ்லாம் வந்து வரிசைலாம் வந்து சத்தத்தோடு வந்து எல்லோரும் வந்துட்டுருக்கோம். அதை கேட்டு அந்த குரலை கேட்டவுடனே எல்லோரும் பயந்து போய்ட்டு நடுங்கி உட்காந்துருப்பாங்க. இங்கேயே நம்ம உட்காந்துருக்கலாம், ரெஸ்க்யூ பண்ணுற வரையும் நம்ம இங்கே உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஹீரோயின் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, எல்லா மான்ஸ்டரோட சண்டை போட்டுட்ருப்பாங்க. சண்டை வந்து போட்டுட்ருப்பாங்க. ஒவ்வொரு மான்ஸ்டராக பார்த்து எந்தெந்த மாஸ்டருக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்குது, இந்த மாஸ்டருக்குலாம் என்னென்ன வீக்னஸ் இருக்குது எல்லாம் பார்த்து அவங்க ஸ்வாட் ஸ்கில்லு எல்லா ஸ்கில்லும் வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க.
அப்போ தான் ஒரு ஒரு ஸ்கில்லாக வந்து அவங்களும் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த நேரத்தில் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு தண்டர் வந்து பவர் வந்து வந்திருக்கும். ஏன்னா ஹீரோ வந்து அந்த நேரத்தில் வந்திருப்பான். தண்டர் பவர் நம்மளுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் என்ன செஞ்சுருக்கும், ஹீரோ அந்த ஹீரோயினை சுற்றி தண்டர் பவராக வந்து எல்லாத்தையும் வந்திருக்கும். ஏன்னா ஹீரோயினுக்கு மட்டும் வந்திருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஹீரோயினுக்கு மட்டும் வந்திருக்காது. அவங்கள சுற்றி எல்லா பவரும் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அவங்கள சுற்றி எல்லா பவரும் அந்த நேரத்தில் வந்து ஹீரோயின் வந்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. இது வந்து சூயி தானே அப்படின்ட்டு டக்குன்னு வந்து திரும்பி பார்ப்பாங்க. அப்போ திரும்பி பார்க்கக்குள்ள ஹீரோ என்ன செஞ்சிருப்பான், அவன் பவுடர் யூஸ் பண்ணி வந்து வேகமாக வந்துருப்பான். அங்கேருந்து நவுந்து போ அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லி பார்ப்பான். ஹீரோ வந்து வேகமாக வந்து சொல்லியிருப்பான். அங்கேருந்து நகர்ந்து போ அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து என்ன செஞ்சிருக்கும், ஒரு மான்ஸ்டர் என்ன செஞ்சிருக்கும், அதோட பவரை வந்து கேதர் பண்ணி அதோட பவருக்கு வந்து அது ஹீரோயின் மேலே ஊடுறதுக்காக வந்துகிட்ருக்கும். அதுலேருந்து லேசர் ஊடுறதுக்காக வந்துருக்கும். அந்த நேரத்தில் ஹீரோயின் என்ன செஞ்சிருப்பாங்க, கண்ணு காதை எல்லாத்தையும் மூடிப்பாங்க. கண்ணு காதெல்லாம் மூடிட்டு அவங்க வந்து பயந்துட்டு வந்துட்டுருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, ஹீரோ வந்து டக்குன்னு அவனோட பவர்லாம் யூஸ் பண்ணி வேகமாக வந்து வந்து ஹீரோயினை வந்து காப்பாற்றிடுவான். சரி காய்ஸ், இதோட இந்த சாப்டரை எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.